ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி புதினா கொத்தமல்லி புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு புதினாவை நல்லா எடுத்து ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட நான் வந்து ஒரு 2 கட்டு அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப அதெல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்சியில் மைய அரைச்சிக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிஞ்சி இலை ஒரு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் நம்ம வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற ஹோல் ஸ்பைசஸ் இதோட சேர்த்து ஒரு 4-5 பல் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு நம்ம ஒரு லைட் ப்ரௌன் ஷேடில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா பேஸ்ட்டை, அதை வந்து நம்ம ரெடியாக எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அதை கொத்தமல்லியும் புதினாவையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இது பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அந்த நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வர்றதுக்கு எனக்கு 7 to 10 நிமிஷம் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு கொஞ்சம் உப்பு இதிலே சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுறேன் நான். இது நல்லா கொதிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், அந்தளவுக்கு லிக்விடாக இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு இது எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முந்திரி மட்டும்தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வேர்க்கடலையை கூட வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் மட்டும் வச்சு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நான் இன்றைக்கி சேர்க்கலை, வெறும் எண்ணெயில் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஈவன் 1 லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம புதினா சேர்த்துருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ரைஸ்க்கு. இப்போ அது போட்டதுமே இன்னொரு 5 நிமிஷம் நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி 3 டம்ளர், அதாவது எனக்கு வந்து ஒரு 400 கிராம்ஸ் அளவு இருக்கிற மாதிரி ரைஸ் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 3 டம்ளர் இது ரைஸுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஊற்றுறதுக்கு. நீங்கள் வந்து புலாவெல்லாம் குழஞ்சிராமல் வர்றதுக்கு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஊற வைக்கிற டைமும் தண்ணியும் நம்ம வந்துட்டு கரெக்டான அளவில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. இப்போ நான் வந்து தண்ணி வந்து 1/2 அன் ஹவரில் எனக்கு அரிசி ஊறிடுச்சு. நான் தண்ணியில் இருந்து நான் நிறுத்தி வச்சுட்டேன். தண்ணியிலேருந்து சுத்தமாக கையில் அள்ளி நான் தண்ணி எடுத்து நிறுத்தி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதில் போட்டு கொஞ்சமாக அப்படியே கலந்துக்கிறேன். நான் அரிசி உடையாமல் நான் இதை கலந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து அளந்து வச்சுருக்கிற தண்ணி இதில் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நான் வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் விசில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். இந்த டம்ளரில் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வீதம் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் நான் வந்து கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டுக்கலாம். ரொம்ப சட்டுன்னு நம்மளுக்கு வந்து செய்கிற ரெசிபி இது. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஸ்டூ மாதிரியோ இல்லை ஏதாவது பால் கறி மாதிரியோ இல்லை ரைத்தா கூடயோ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் அப்பளம், வத்தல், வடகம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். புலாவ் வந்து ரொம்ப ஈஸி ரெசிபி, ரொம்ப ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது புதினா வந்து நம்மளுக்கு ரொம்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மேலே இது மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பரிமாறி காமிக்கிறேன். நல்ல வாசனை இருக்குது. இது நம்ம அந்த ஒரு புளிப்பு தன்மையும் லைட்டாக இருக்குது அந்த லெமன் நான் பிழிஞ்சு விட்டதில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.